வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை குக்கிங் வீடியோ. நீங்கள் விதவிதமான குக்கிங் வீடியோ பார்த்துருக்கலாம். ஏன் குக் வித் கோமாளியில் கூட நீங்கள் குக்கிங் வீடியோ தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் எங்கள் மாமா குக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. வெறித்தனம் பண்ணி வச்சுருந்தாரு. எப்படி சமைக்கணும், என்னென்ன மசாலா போடணுன்னே தெரியாமல் நம்ம இங்கே போட்டு, ஆனால் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வேறு லெவலில் வந்துருந்துச்சு. அந்த வீடியோவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சரி, ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். வாங்க மக்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாவோட கிச்சன் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நீட்டாக தான் இருக்கும். நீட்டாக இல்லைனா மாமா இருக்க மாட்டார். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி. நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆள் இல்லாதப்ப சிக்கன் சமைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணோம் மக்களே. சரி, ஓகேன்ட்டு சிக்கன் கடைக்கு போனால் அங்கே ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டாங்க. சிக்கன் சேல் பண்ண மாட்டோன்னு சொல்லிட்டாங்க. என்னடா பண்ணுறதுன்னு மண்டே சொரிஞ்சிட்டு இருந்தோம். அப்போ எதுக்க பார்த்தா காடைக்குருவி கூண்டுக்குள்ளேன்ட்டு குயா குயான்னு கத்திட்டு கிடக்குது. சரி, ஓகே, காடையை வாங்கி போய் இன்றைக்கி ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு கேட்டோம். காடைக்குருவி பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா சொன்னாங்க. சரி, ஓகே, நான் 4 இது வாங்கியாச்சு மக்களே. அப்போ தான் என்ன சமைக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தா, தஞ்சாவூர்லேயே ரொம்ப ஃபேமஸாக பார்த்திங்கன்னா ஒரு ஒயின் ஷாப் எதுக்கு ஒரு கடையில் உப்பு கறி போடுவாங்க மக்களே. சரியான டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் அடிக்கடி வாங்கி சாப்பிடுவோம். சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம அந்த உப்பு கறியை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு கூகுள் அக்காட்ட போய் கேட்டிருந்தா அது பலவலன்னு பேசிகிட்டு இருக்கு மக்களே. செய்முறை என்ன பண்ணணும், முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரமாட்டேங்குது. அதனால வெறியாகி யூடியூப்பில் போய் பார்த்தோம். நல்லா சொல்லி கொடுத்தாங்க. சரி, ஓகே, அவங்க சொன்னதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு தெரிஞ்ச ஒரு சமையலை வச்சு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சமைக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் மாமாவும் சமையலில் இறங்கிட்டோம். உப்பு கறி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பாடு வச்சிடலாம் மக்களே. ரொம்ப தேவைப்படுது. இந்த ப்ராசஸை கேட்டிங்கன்னா மண்டை காஞ்சிரும். என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம தேவையான அளவு தண்ணியை வந்து வேக வைக்கணும் மக்களே. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அரிசி, ஒரு 2 பேருக்கு தேவையான அரிசி 2 டம்ளர், அதை எடுத்து ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் அதை சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி சூடு ஏறணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் அரிசியை கொட்டணும். அந்த அரிசி கொட்டி அது ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா வெந்துடும். அது வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அரிசி எடுத்து வடிகட்டணும் மக்களே. வடிகட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குலுக்கி கொண்டு வச்சு சாப்பிட்றதுக்குள்ளே எப்பா மண்டை காஞ்சிரும். ஆனால் எப்படி தான் டெய்லி இதை சமைச்சிட்ருக்காங்க, இந்த ப்ராசஸ் ஒரே ப்ராசஸ்ஸு திரும்ப பண்ணிகிட்ருக்காங்க. சரி, ஓகே, நம்ம அந்த டாப்பிக்குள்ளே போக வேண்டாம். நம்ம உப்பு கறி டாப்பிக்குள்ளே வருவோம். நம்ம உப்பு கறிக்கு முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா மிளகா தான் மக்கள். அதுவும் பட்டை மிளகா இருக்கணும். பட்டு போயிருக்கணும். நீட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, குட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல, பட்டு போயிருக்கணும். அதை எடுத்து பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெயில் போட்டு வதக்கி அதுக்கு தேவையான பொருள்கள் வந்து பச்சை மிளவா, வெங்காயம், தக்காளி, அப்புறம் பூண்டு அப்படி இப்படின்னு நிறையா போட்டாங்க. ஆனால் யூடியூப்பில் பார்க்குறப்ப உப்பு கறியில் இதெல்லாம் தேவைப்படாது. ஜஸ்ட்டு பட்டை மிளகாயை நல்லா உடச்சி போட்டு அது ஒரு செய்முறை சொன்னாங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்ச சமையல்லையும் உப்பு கறி சமையலையும் சேர்த்து சமைக்கிறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது. அதனால தான் சொன்னேன் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு நம்ம சமைக்க வந்தது உப்பு கறி மக்களே. ஆனால் போகிற ப்ராசஸை பார்த்திங்கன்னா ஏதோ குழம்பு வைக்கிற மாதிரி போயிட்டுருக்கும். ஆனால் எண்டிங்கில் பார்த்திங்கன்னா வேறு ஒன்று வந்திருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா செம காமெடியாக இருக்கும். என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க, உப்பு கறின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நீங்களே கழுவி ஊற்றுவீங்க. ஓகே மக்களே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்சுருக்க காடையை எடுத்து போட போகிறோம். பார்த்திங்க, ஒரு காடையை வந்து ஒரு 2 பீஸு 3 பீஸாக தான் வெட்டியிருக்கோம். முழுசாக தான் போடுறோம் பாருங்கள். சப்பு கறியெல்லாம் பயங்கரமாக இருக்குது. மக்களே நல்லா புளிஞ்சு போட்டு கிண்ட வேண்டியதான். நானும் ட்ரை பண்ணி தான் கிண்டிக்கிட்டு இருக்கிறேன். கரண்டி கீழே நம்ம மசாலாலாம் ஒன்றுமே போடல இன்னும். ஓகே மக்களே, பார்த்திங்கன்னா இப்போ கறி வெந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் நேரம் வேகட்டுன்னு விட்டுருக்கோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். வெந்துருச்சாயா? இல்லையா, சாப்பாடு இன்னும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வடிச்சிட்டு அதுக்குள்ளே நமக்கு குழம்பு ரெடி ஆயிரும். பாருங்கள், வெந்துகிட்ருக்கு. வேகட்டும் நான் உங்கள்கிட்ட அப்படியே கண்டினியூவாக காட்டுறேன். ஓகே மக்களே, இதில் பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் இருக்குது, சிக்கன் மசாலா இருக்குது, அதுக்கப்புறம் தனியாத்தூள் இருக்குது. சமையலுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறோம் நம்ம. நல்லா கலராக இருக்குது. இல்லை பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக வந்துட்டுருக்கு. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாமா? பண்ணி போட்டியா?
லைட்டாக வேணால் தண்ணி ஊற்றிருந்துச்சு. ஓகே பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறோம் வேகிறதுக்காக. கறி வேகணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். எதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுறா? போதுமையா? எதுக்கு எவ்வளோ தண்ணி? வேகட்டுன்ட்டு இவ்வளோ தண்ணி ஊற்றி அது எப்போ வெந்து இது சுண்டணுமா அப்புறம்? ஓகே மக்களே, தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றி நினைக்கிறேன். பட் இருந்தாலும் சுண்டை விட்டு நல்லா சுண்டை விட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துகிட்ருக்கு. நீங்களே பாருங்கள் கறி எப்படி இருக்குன்னு. கலர் பார்க்கவே பயங்கரமாக இருக்குது மக்களே. கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டட்டுன்னு விட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. நம்ம மிளகாயெல்லாம் பார்த்தீங்கன்னா குண்டு குண்டாக இருக்குது, குண்டு மிளகா. மிச்சி நல்ல வாசனையாக இருக்குது மிச்சி, நல்ல வாசனையாக இருக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வாங்க மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வந்துட்டோம். கிளைமேக்ஸை பாருங்கள், கலர் என்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்களேன். முட்டையாக கிடக்குது பாருங்கள், குண்டு மிளகா உருண்டையாக கிடக்குது. அது உடையவும் இல்லை, ஒன்றும் ஆகலை. கறி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கலர்லாம் மாறி போயிருக்கு. சிக்கன் மசாலா, கரம் மசாலா, அந்த மசாலா இந்த மசாலான்னு போட்டு தள்ளிட்டோம். நம்ம மாமா பார்த்தீங்கன்னா சாப்பாடு பசி தாங்கலை அவருக்கு. எப்போடா குழம்பு ரெடி ஆகுன்ட்டு மூக்கலையெல்லாம் அத்தாந்து சாப்பாடெலாம் போட்டு ஆற வச்சிட்டாரு. அவ்வளோ அவசரமாக பண்ணிகிட்டு இருந்தார், எப்போடா ரெடி ஆகுன்ட்டு. சாப்பாடு போட்டதை சொல்லவே இல்லை மக்களே, இல்லைன்னா அதை ஒரு வீடியோ எடுத்து வந்துருப்பேன். எனக்கிட்டே சொல்லாமல் பார்த்தீங்கன்னா சாப்பாடெலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டாப்புல ஆள். நம்ம கிரேவியை பாருங்கள், தகன்னு இருக்குது. டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவும் ஃபன்னுக்காகவும் தான் எடுத்தோம். நமக்கு குக்கிங் தெரியாது, குக்கிங் சொல்லிக் கொடுக்கவும் வரல. நமக்கு தெரிஞ்சது, நம்ம தெரிஞ்சுக்கிட்டது யூடியூப்பில் பார்த்து அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி நம்ம சமைச்சு ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு சமைச்சோம். சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக வந்துருந்துச்சு. சாப்பாடும் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் எப்படி வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். டாடா பாய், see you. Yeah.